அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம சாப்டர் 4 பற்றின ஃபுல்லாக ஒரு பாடங்கள் எல்லாமே ஒரு 6 வீடியோவில் நம்ம முக்கியமான தலைப்புகள்லாம் கவர் பண்ணி ஒரு பாடம் நடத்தியிருக்கோம். அதாவது எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவாக நம்ம போட்டிருக்கிறோம். ஸோ அதை தொடர்ந்து இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சாப்டர் 4ல் இருந்து கேட்கப்பட்ட டிஆர்பி தேர்வில், இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு தேர்வில் கேட்கப்பட்ட முக்கியமான என்ன வினாக்கள் இந்த சாப்டர்லேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம நடத்தின அந்த 6 வீடியோவை பார்க்காதவங்க அதை ஒரு முறை பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா இந்த டிஸ்கஷன் நல்லாயிருக்கும். ஏன்னா அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இங்கே இருக்க கான்செப்ட் எல்லாம். ஸோ அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஏன் எஜுகேஷனல் சைக்காலஜிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த காணொலியில் நம்ம முழுமையாக பார்க்க இருக்கிறோம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ டிஆர்பி தேர்வுக்கு படிக்கிறவங்க ஏன் இந்த எஜுகேஷ்னல் மெத்தடாலஜிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்துட்டு கேள்விக்குள்ளே போக இருக்கிறோம். ஸோ இது எஜுகேஷ்னல் சைக்காலஜி ஆகட்டும், மெத்தடாலஜி ஆகட்டும், இல்லை கல்வியியல் பற்றின பாடங்களாகட்டும் நமக்கு 8 சாப்டர் கொடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நாம் இதெல்லாம் நம்மளோட லைஃப்பில் ஒரு டீச்சர் ஆன பின்னாடி நேரடியாக சந்திக்க போகிறோம். கல்வி உளவியல் ஒரு ஆசிரியருக்கு ரொம்ப முக்கியம். கல்வி தொடர்பான விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக முக்கியமான இந்த பாடங்கள் நமக்கு முக்கியத்துவம் கொடுத்து, எவ்வளோ மேஜர் படிக்கிறோமோ அதே மாதிரி இதையும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக முக்கியத்துவம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்து இந்த எஜுகேஷ்னல் சைக்காலஜி இதில் வரக்கூடிய இந்த கேள்விகள் தான் பெரும்பாலான சப்ஜெக்டில் எல்லாத்தையும் உங்களோட வெற்றியை தீர்மானிக்குது. என்ன காரணம் அப்படின்னா, 110 மதிப்பெண்ணுக்கு உங்களுக்கு நார்மலாக உங்களோட சப்ஜெக்ட் கேட்கப்படும். அது போக இந்த சப்ஜெக்டில் எல்லாருமே மேக்ஸிமம் ஓரளவு கிளாஸ் போகிறாங்க, படிச்சுட்டு வர்றோம் அப்படின்றப்போ மீதி இருக்கிற இந்த கேள்விகள் இதுவும் ஜிகே ஜென்ரல் நாலேஜ் கேள்விகளும் உங்களோட வெற்றியை தீர்மானிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதனால் இதை நம்ம அவ்வளோ லேஸில் இதை நம்ம விட்டுற முடியாது அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப ஈஸி. சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் நாம் எல்லாருமே ஹியூமன் பீயிங். நம்முடைய நடத்தையை பற்றி தான் இங்கே படிக்க போகிறோம். நாம் ஸ்கூலில் இருக்கப்போ எப்படி இருந்தோம், ஒரு நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, இதில் நாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஆன்சர் பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இந்த சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம தேர்வு வர்றதுக்கு முன்னாடி ஒரு முறை படிக்கணும். கான்செப்டை ஒரு தடவை நல்லா படித்து வச்சுக்கணும். ஏன் நம்ம இங்கே நான் தியரியாக உங்களுக்கு ஒரு 6 கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வரோம் அப்படின்னா, அந்த தியரியாக படிக்கும்போது அது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். அந்த கொஸ்டினை நம்மளோட தேர்வில் கேட்கப்படுற கேள்விகளுக்கு அப்ளை பண்ண முடியும். அதனால் அதை ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இது எல்லாமே நாம் பிஎட்டில் ஏற்கனவே நம்ம படிச்சுட்டு வந்தது தான். எல்லாருமே ஆசிரியர் இதுக்கு பணிக்கு வரவங்க எல்லோரும் பிஎட் முடிச்சுட்டு வந்திருப்போம். ஒரு சிலர் எம்எட் கூட படிச்சிருக்கலாம். ஸோ இது எல்லாமே நாம் அங்கே படிச்சுட்டு வந்தது தான். அதை ஒரு தடவை மறுபடியும் ரீகால் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் அங்கே படித்ததுக்கும் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு முக்கியமாக படிக்கிறதுக்குமான கொஞ்சம் வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் கேள்விகள் பெரும்பாலும் நேரடியான கேள்விகளாக இருக்காது. அதாவது இப்போ ஸ்கின்னர் அவரோட தியரி பேர் என்ன அப்படின்ற மாதிரி நேரடி கேள்விகள் வரும். அதுக்குன்னா சுத்தமாக வராதுன்னு இல்லை, ஏதாவது 1-2 கேள்விகள் தான் வரும். அப்போ மற்ற கேள்விகள் எல்லாமே நம்ம இதில் சொல்லியிருக்க மாதிரி அப்ளிகேஷன் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் நிறைய வரும் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் சைக்காலஜியை மட்டும் இல்லை, எந்த பாடம் படித்தாலும் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். நீங்கள் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு தேர்வு ஆரம்பிக்கட்டும், அனௌன்ஸ் பண்ணட்டும், 3 மாதத்தில் நான் படிச்சிடுவேன், கடைசி 1 வாரத்தில் படிச்சிடலாம், 1 மாதம், இது வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக தொடர்ந்து அதுக்குன்னு ஒரு ஷெட்யூல் வச்சுக்கோங்க, படிங்க. சைக்காலஜி முக்கியமாக என்ன காரணம் அப்படின்னா, ஒரு தடவை இப்போ ஃபுல்லாக படிச்சுட்டு நிறைய கேள்விகள் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுங்கள். திரும்ப இன்னொரு தடவை எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணி கடைசியாக ஒரு மாதம் இருக்கும்போது ரிவிஷன் பண்ணிக்கணும். ஏன்னா எவ்வளோக்கு புரிஞ்சுக்கிட்டால் எளிமைன்னு நம்ம சொல்கிற அதே சைக்காலஜி ஒரு சில டைமில் ரொம்ப குழப்பத்தையும் நமக்கு கொடுக்கும். அதனால் இது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற கேள்விகள் எல்லாமே 2019 பிஜிடிஆர்பி தேர்வுகளில் கேட்கப்பட்ட சாப்டர் 4லேருந்து கேட்கப்பட்ட கேள்விகள். அதை தான் நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு அப்புறம் ஒரு டிஆர்பி நடந்திருக்கு, அதோட கேள்விகள் கிடைக்கல. ஏன்னா டிஆர்பி வெப்சைட்லேயுமே கொஸ்டின் நம்பரை போட்டு ஆன்சர் போட்டிருக்காங்க. ஸோ அது யார்கிட்டையாவது உங்ககிட்ட எல்லா பாடத்தோட வினாக்களும் எங்கேயாவது கிடைச்சிது அப்படின்னா அதை எனக்கு ஒரு காப்பி அனுப்பி வைங்க. நான் என்னோடய மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் தரேன்.
அதையும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். எப்போ கிடைச்சாலும் சரி இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு அனுப்பி வைங்க. ஸோ கேள்வி, இந்த கேள்வியை ஒரு தடவை படித்து பாருங்கள். புரியலையா 2 தடவை இல்லைனா 3 தடவை கூட புரிகிற வரைக்கும் திரும்ப திரும்ப படிக்கலாம். கேள்வி புரிஞ்சுட்டா ஆன்சர் ஈஸி, ரொம்ப ஈஸி. என்ன காரணம் அப்படின்னா, இந்த கேள்வியை பாருங்கள். குழந்தை இரைச்சலுக்கு பயப்படுவது ஒரு கற்பிக்கப்படாத துலங்கல். இந்த துலங்கல்ங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க, இதிலேயே ஆன்சர் இருக்குது. இதே போன்று பயம் மின்னலை காணும்போது ஏற்படும் என்பதில் ஆச்சரியமில்லை என்பது இதற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்கிறோம். இங்கே நம்ம ரெட் கலரில் போட்டிருக்கோம் கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே நம்ம இந்த கேள்வி எதை பற்றினது? துலங்கலை பற்றினது. பதில் எது இருக்குது? துலங்கல், ஒரே ஒரு துலங்கல் மட்டும்தான் பதில் இருக்குது. ஸோ ரெஸ்பான்ஸுங்கிறது துலங்கல். ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னா இதுதான் ஆன்சர், கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸ். ரெஸ்பான்ஸை பற்றி ஒரே ஒரு ஆன்சர் மட்டும்தான் இருக்குது, மற்றது எல்லாமே ஸ்டிமுலஸ். ஸ்டிமுலஸ்னால் தூண்டல், ரெஸ்பான்ஸ்னால் துலங்கல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நம்ம தியரியில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பார்த்துருக்கோம். அதாவது ஒரு நாய்க்கு மணி அடிக்கும்போது சாப்பாடு கொடுப்போம், அதுக்கு பேர் வந்து கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ்னு பேர். அதுக்கான ஆன்சர் அதுவும் இங்கே இருக்குது, அது நமக்கு கிடையாது. அதே மாதிரி இந்த கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ் எப்போல்லாம் ஏற்படுதோ அதனால் ஒரு துலங்கல் நடக்குது, அதுக்கு பேர் தான் கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸ். அதாவது எப்போல்லாம் மணி அடிக்கப்படுதோ அப்போல்லாம் அந்த குழந்தைக்கு சோறு வைக்கப்படுது. அப்போ ஒரு அங்கே கண்டிஷன்டு நிபந்தனையோடு இருக்கக்கூடிய ஒரு தூண்டல் நடக்குது, அங்கே நிபந்தனையோடு இருக்கக்கூடிய ஒரு துலங்கலும் அதுக்கு கிடைக்கிது. அதுதான் இங்கே கேள்வியிலையும் என்ன சொல்லியிருக்காங்க, குழந்தை சத்தத்துக்கு பயப்படுது, இது வந்து கண்டிஷன்டு ஒரு ரெஸ்பான்ஸ் தான். அதே மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸு மின்னலை பார்க்கும்போதும் அந்த குழந்தைக்கு பயம் வருது அப்படின்னும் போது அதுவும் என்னதில் தான் வரும் அப்படின்னா கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸில் தான் வரும். இது ஒரு துலங்கல், அதுதான் இதுக்கான பதில். அடுத்த கேள்வி தாண்டைக்கின் முயன்று தவறி கற்றல் முறையில் உள்ள இணைப்புகளில் கீழ்கான் தொடரில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த தாண்டைக்ஸு லாஸ் ஆஃப் லேர்னிங்னு இருக்குது, அதில் ரெடினஸ்ஸு, லா ஆஃப் எஃபெக்ட்டு, எஸ்ஆர் கனெக்ஷன், எக்ஸசைஸ்லாம் படிச்சிருக்கோம். இதில் என்னென்னா தாண்டைக்கோட தியரியில் ஆன்சர் இதுக்கு இலக்கு தான் பொருந்தாதது. என்ன காரணம் அப்படின்னா, புலனுணர்வு மூலமாக நம்ம தயாராகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த தியரியில் சொல்லியிருக்கோம். அது ஒரு குழந்தை மேலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது, இல்லை ஒரு கற்றலில் தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறதும் நம்ம பார்த்துருக்கோம். இதில் லா ஆஃப் எக்ஸசைஸ் இருக்குது, பயிற்சியும் இருக்குது, அதனால் ஒரு ப்ராசஸ் செயல்பாடும் இருக்குது. ப்ரிப்பரேஷன் ஃபார் ஆக்ஷன்லாம் சொல்லுவோம், செயல்பாடு இருக்குது. ஸோ இது எல்லாமே இருக்குது. ஆனால் தாண்டைக்கோட லாஸ் ஆஃப் லேர்னிங்கில் என்ன சொல்லலை அப்படின்னா, இலக்கை பற்றி நம்ம தெளிவாக ஒரு லா தனியாக கிடையாது. அதனால் இலக்கு தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கேள்வி லேர்னிங் ஆட்டிடியூட் இஸ் டஸ் லேர்னிங் அப்படின்னு இருக்குது. அதாவது ஆட்டிடியூடை கற்றுக்கிறது எந்த மாதிரியான ஒரு கற்றல் அப்படின்னு கேட்டிருக்கு. இது நம்ம இதில் பொருத்தமான விடையை தான் நம்ம சொல்லணும். அப்படிங்கிறப்போ அது அன்கான்சியஸ் தான். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் ஒரு ஹீரோ மாதிரியே ஒரு சினிமாவில் பார்த்துட்டு அவரை மாதிரியே நடந்துக்கிறான் அப்படிங்கிறது அந்த பையனோட ஆழ்மனதுக்குள்ளே அன்கான்சியஸில் போய் அது பதிஞ்சிருது. அதனால தான் அவனுடைய நடத்தையில் அந்த ஆட்டிடியூடில் அது வெளிப்படுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கான பொருத்தமான பதில் அன்கான்சியஸ் தான். அடுத்த கேள்வி பார்த்தோன்னா, ஒரு குழந்தையானது புதியதொரு தூண்டலை எதிர்கொள்ளும் பொழுது முன்னர் கற்ற மற்றொரு தூண்டலுக்கான துலங்களை வெளிக்காட்டுவது இந்த நடத்தையானது டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு குழந்தை ஏற்கனவே ஒரு தூண்டலை, ஸ்டிமுலஸை எதிர்கொண்டிருக்கு, அப்போ ஒரு விஷயத்தை கற்றுக்குச்சு. அதே மாதிரி ஒரு தூண்டலில் இன்னொரு விஷயத்தை கற்றுக்குது, அங்கேயும் அதுக்கான துலங்கள், அதாவது ரெஸ்பான்ஸ் கிடைக்கிது. இதுக்கு என்ன பேர் அப்படின்னா பொதுமைப்படுத்துதல்னு பேர். பொதுமைப்படுத்துதல்னால் புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஏற்கனவே ஒரு விஷயம் நமக்கு தெரியும், அதே மாதிரி இன்னொரு விஷயம் நடக்கும்போது, ஆமாம் இதெல்லாம் இப்படி தானே நடக்கும், பொதுவாக அது இப்படி தான் நடக்கும், அது எனக்கு தெரியும் அப்படிங்கிறத நாம் கற்றுக்கிறதுக்கு பேர் தான் பொதுமைப்படுத்துதல், ஜென்ரலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் இதுக்கான ஆன்சர். இந்த கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த பதில் நமக்கு கிடைக்கும். இன்னொன்று இதில் செயினிங்னு சொல்லியிருக்கிறது என்னென்னா, ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது செயினிங், பொதுமைப்படுத்துறது வராது. அதே மாதிரி டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா வேறுபடுத்தி பார்க்குறது டிஸ்கிரிமினேஷன் வரும். டாஸ்க் அனாலிசிஸ் அப்படின்னா இது ஒரு செயல் பகுப்பாய்வுன்னு வரும். அப்போ அதுக்கான பொருத்தமான ஆன்சர், கேள்வியை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஆன்சர் நமக்கு ஈஸியாக வந்துடும். இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. என்ன காரணம் அப்படின்னா, 2019 2 பாடங்களில் இந்த கேள்வி வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்த கேள்விக்கும் இப்போ நம்ம பார்க்குற கேள்விக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. இதுக்கு ஆன்சருமே ஸ்டிமுலி ஜெனரலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது தூண்டல் பொதுமைப்படுத்துதல்னு இதுக்கு ஆன்சர். அதாவது கேள்வியை பார்த்துக்கோங்க, டேஸ் ஆனது இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கேன், மற்ற தூண்டல் பயிற்சியின் போது ஏற்கனவே எனக்கு இது மாதிரி ஒரு தூண்டல் பயிற்சி கிடச்சிருக்குன்னு அர்த்தம். இதுக்கு பயன்படுத்தப்பட்ட தூண்டல்களை போன்று அதே மாதிரியே அப்படின்னு அர்த்தம். துலங்களை உருவாக்கும் திறனை எடுத்துக்கொள்கிறது என்பதனை பொருட்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஏற்கனவே எனக்கு ஒரு விஷயம் கிடச்சிருக்கு,
அதே மாதிரி இங்கேயும் எனக்கு நடக்குது, இந்த பயிற்சியிலையும் எனக்கு கிடைக்கிது அப்படிங்கும்போது அதுதான் ஜெனரலைசேஷன், பொதுமைப்படுத்துதல் அப்படின்னு பேர். அதுதான் இதுக்கான ஆன்சர். இந்த அடுத்த கேள்வி பாருங்கள். இந்த அடுத்த கேள்வியில் ஒரே ஒரு வார்த்தையை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கான பதில் நமக்கு தெரிஞ்சிடும். அதில் பாருங்கள், டேஷ் கோட்பாடானது குறிப்பிட்ட தூண்டலுக்கான விளக்க நிலை மற்றும் தன்னியக்க துலங்கல் அல்லாத மனத்திறன் சார்ந்த, இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அப்போ மனத்திறன் சார்ந்த அப்படின்னு நுண்ணறிவு அப்படின்னு வந்தாவே அது உட்காட்சி கற்றல் தான். உட்காட்சின்னா என்னது? மனசுக்குள்ளே நாம் ஓட்டி பார்க்குற காட்சி. இப்போ இந்த தியரியில் நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு சிம்பன்சியை வச்சு நம்ம கோகுலர் வந்து டெஸ்ட் பண்ணாங்க. அப்போ அந்த சிம்பன்சி என்ன பண்ணுச்சு? இந்த குச்சியை 2 குச்சியை சேர்த்தோம்னா நமக்கான அந்த இதை பிடிச்சிடலாம்ல, அந்த வாழைப்பழத்தை எடுத்துடலாம்ல அப்படிங்கிறது மனசுக்குள்ளே ஓட்டி பார்த்துச்சு இல்லையா? ஸோ அதுதான். அப்போ ஒரே வார்த்தை, மனத்திறன் சார்ந்தனா இன்சைட்ஃபுல் லேர்னிங் தான், உட்காட்சி கற்றல் தான். அதுலேயும் இதில் முக்கியமாக பாருங்கள், ஒரு ஆன்சரை வந்து நம்ம விளக்கிடலாம். எப்படின்னா, நாம் தியரி பார்த்தது 3 தான். கிளாசிக்கல் கண்டிஷனிங், ஆப்பரண்ட் கண்டிஷனிங் பார்த்தோம், இன்சைட்ஃபுல் பார்த்தோம். ஃபீல்டு தியரி வந்து நம்ம பார்க்கல. ஸோ இதில் ஒரு ஆன்சர் வந்து நம்ம விளக்கிடலாம். அது போக மற்ற 3ஐயும் நம்ம பார்த்துட்டோம். அதில் ஒன்று தான் மனத்திறன் சார்ந்து மனசுக்குள்ளே எப்படி செய்யலாங்கிறத நுண்ணறிவு செயல்பாடாக வந்து மாற்றி பார்த்தது வந்து இன்சைட்ஃபுல் லேர்னிங் மட்டும்தான். அதனால் இதுக்கான ஆன்சர் வந்து உட்காட்சி கற்றல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கேள்வியை பாருங்கள். இந்த கேள்வியில் ஒரு வார்த்தையை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கான பதில் ரொம்ப ஈஸி. பாருங்கள், டேஸ் இவ்வகை கற்றலில் கற்பவருக்கு மீட்டறிதலுக்கான சுதந்திரம் குறைவானது. அதாவது ரீகால் பண்ணுறதுக்கான ஃப்ரீடம் இல்லை, அந்த இங்கிலீஷில் நம்ம சொல்லியிருக்கபடி. அதே மாதிரி கற்பவர் வார்த்தைகளை, வேர்ட்ஸ் எல்லாத்தையும் அது வழங்கப்பட்ட வரிசையின் அடிப்படையில், வரிசையாக அடுத்தடுத்து அப்படின்னாவே என்னது? சீரியல் தான். ஒன்று அதுக்கு அடுத்தடுத்து வர்றது, தொடர்ந்து கற்றுக்கிறது, 1 by 1 வர்றது அப்படின்னாவே அது வந்து சீரியல் லேர்னிங் தான். அதனால் இந்த வரிசையின் அடிப்படையில் மீட்டறிய எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னாவே அது வந்து ஆன்சர் சீரியல் லேர்னிங் தான். இந்த வார்த்தையை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ பதில் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, அதுலேயே பேர்டு அசோசியேட், இணை தொடர்புன்னு கொடுத்துருக்கோம். இது 2 விஷயத்துக்கு இடையிலான தொடர்பை பற்றி பேசுகிறது. அதனால் அது பதில் வராது, அடுத்தடுத்து படிக்கிறது கிடையாது. அதே மாதிரி உடல்நிலை நினைவு கூறுதல் அப்படின்னு சொல்கிறோம், இம்மீடியட்டாக ரீகால் பண்ணுறதுன்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே நம்ம கேள்வியில் என்ன சொல்லியிருக்கோம்? ரீகால் பண்ணுறதுக்கான டைமே, ஃப்ரீடமே இல்லைன்னு சொல்லியிருக்கோம். அப்போ அது வராது. அதுக்கப்புறம் அந்நிய தொடர்பு, டிஸ்அசோசியேட்டடு, ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லாததுன்னு பார்த்தோம், அதுவும் கிடையாது. அப்போ அதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து சீரியல் லேர்னிங். இந்த கேள்வி பாருங்கள், இந்த கேள்வி பெருசாக இருக்கும், ஆனால் அதில் கான்செப்ட் ரொம்ப சின்னது. அந்த வார்த்தை அந்த கேள்வியிலேயே இருக்குது. பூனை என்பதை அங்குலம் அப்படின்னு வச்சுக்கணும், 2க்குமான இணைப்பு. பூனை அப்படிங்கிறது மறுபடியும் கொக்கி அப்படிங்கிறத இணைத்தறிஞ்சு படிக்கிறோம், சரிங்களா? அதே மாதிரி பூனை என்பதை நாய் என்பதோடு மிக எளிதாக ஒரு மாணவரால் இணைத்து கற்க முடிவது. இதுதான் இணைத்து கற்க முடிவதுனாவே ஆன்சர்லேயே இருக்குது பாருங்கள், இணை இயைபு கற்றல், பேர்டு அசோசியேட் லேர்னிங். ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தோடு சேர்த்து இணைத்து கற்றல் அப்படின்னாவே அது பேர்டு அசோசியேட் லேர்னிங் தான் நம்ம நடத்தியிருக்கோம். ஸோ அதுதான் ஆன்சர். ஸோ மற்றது எல்லாமே அந்த வார்த்தைகளை பார்த்தாவே நமக்கு தெரியும். சிங்க்ரனஸ் லேர்னிங் இதுக்கு வராது. மோட்டிவேட்டட், ஊக்குவிப்புங்கிற வார்த்தை இதுக்கு சம்மந்தமே இல்லை. அதேமாதிரி இயற்பியல் கற்றலும் இதில் வராது. ஸோ அதனால் நல்ல பொருத்தமான பதில், கரெக்டான பதில் அப்படின்னா பேர்டு அசோசியேட் லேர்னிங் அப்படிங்கிறது தான், இணைத்து பார்த்து கற்றல் அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்ல வரோம். இந்த கேள்விக்கான பதிலை பாருங்கள். இதோட 2-3 கேள்வியில் இந்த ஜெனரலைசேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துருச்சு. இந்த கேள்வியை நல்லா படித்து பாருங்கள். பொதுமைப்படுத்துதல்னால் என்ன கான்செப்ட்னு புரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே ஒரு விஷயம் நமக்கு தெரியும், அதே மாதிரி ஒரு விஷயம் புதுசாக நமக்கு ஒரு தூண்டல் நடக்கும்போது, ஆமாம் இது இப்படி தான் நடக்கும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறது நம்ம பொதுமைப்படுத்திக்கிறோம். ஒரு ஜென்ரலாக இந்த விஷயம் இப்படி தான் நடக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுதான் இதுக்கான விளக்கம். இப்போ இந்த கேள்வியில் மற்ற பதிலெலாம் பாருங்களேன். ஸ்பான்டேனியஸ் ரெக்கவரி அப்படிங்கிறது வந்து உடன் மீளல். இது என்ன அப்படின்னா, இயற்கையாகவே முந்தைய நிலை அடைதல் விதி அப்படின்னு இந்த விதியை நம்ம வந்து சொல்லுவோம். அதனால் இது அதுக்கு பதில் வராது. ஏன்னா ஏற்கனவே இருந்த நிலைமைக்கு திரும்பி போகிறது, அதுக்கான கேள்வியிலையும் அதுக்கான இது இல்லை, அதை விட்டுடலாம். அதே மாதிரி ஆக்கை நிலையுறுத்தம் அழிந்து போதல் விதி அப்படின்னு நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் கண்டிஷனிங் அப்படின்னு சொல்கிறோம். அதுவும் இங்கே அழிஞ்சு போகிறத பற்றி நமக்கு ஒரு இதுவும் சொல்லலை. அதே மாதிரி தூண்டல் வேறுபடுத்தி பார்க்குறத பற்றியும் இந்த கேள்வியில் அதுக்கான தெளிவு இல்லை. அதனால் இதுக்கான பதில் வந்து கிளியராக ஸ்டிமுலஸ் ஜெனரலைசேஷன் அப்படிங்கிறதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்த கேள்வி வந்து காக்னேயோட படிநிலை கற்றல் கோட்பாடு. இது நேரடியான கேள்வி தான். மொத்தம் வந்து 8 படிநிலை காக்னே வந்து சொல்லியிருக்கிறாரு. இதில் பாருங்கள், படிநிலை கற்றல் கோட்பாட்டின் அடிப்படையில் டேஸ் கற்றலில் கற்பவர் ஒரு குழுவில் உள்ள பொருட்கள் ஒன்றோடொன்று மாறுபட்டு இருப்பினும் அவைகளுக்கிடையே உள்ள பொதுவான பண்பியல்புகளை, இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கணும், பொதுவான பண்பியல்களை புரிந்து கொள்ளும் திறனை அடைகிறார். அப்படின்னா அதுக்கான ஆன்சர் வந்து கான்செப்ட் லேர்னிங், கருத்துசார் கற்றல் அப்படிங்கிறோம். அப்போ ஏன் இது வந்து கருத்துசார் அப்படின்னா, பொதுவான பண்புகளை கற்றுக்கிறதுக்கு பேர் நாம் வந்து கான்செப்டை கற்றுக்குறோன்னு அர்த்தம்.
அதுதான் கான்செப்ட் லேர்னிங், கருத்துக்களை கற்றல் அப்படின்னு நம்ம வந்து அதை சொல்லுவோம் மொத்தம் 8ல். அதேமாதிரி வாய்மொழி பிணைப்புங்கிறதுக்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் வராது. வேறுபடுத்தி பார்க்குறதும் இந்த கேள்விக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை. அதே மாதிரி விதிசார் கற்றலுங்கிறது வந்து நம்ம லைஃப்பில் விதிகளை கற்றுக்கிறது. இந்த கேள்விக்கும் விதிகளை கற்றுக்கிறதுக்கும் தொடர்பு இல்லை. அதனால் பொருத்தமான பதில் வந்து கான்செப்ட் லேர்னிங் அப்படிங்கிறது தான். பண்பியல்புகளை நாம் வந்து கற்றுக்குறோம், புரிஞ்சுக்கிறோம். அடுத்த கேள்வி வந்து பாப்புலரைஸ்டு டீச்சிங் மெஷின்ஸ் இன் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறோம். டீச்சிங் மெஷின் அப்படின்னாவே ஸ்கின்னர் தான். ஏன் அப்படின்னா இவர் வந்து ஸ்கின்னர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனிமல்ஸ்க்காக ஒரு லேர்னிங்கை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு பாக்ஸை வந்து ஒரு மெஷினை பயன்படுத்தியிருக்கிறார், இன்ஸ்ட்ருமெண்ட்டை. அதுக்கப்புறம் டீச்சிங் மெஷின்னே ஒன்று வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாரு. முக்கியமாக இதுக்கு என்ன பேர் அப்படின்னா ப்ரோக்ராம்டு லேர்னிங் அப்படிங்கிறத, திட்டமிடப்பட்ட கற்றல் அப்படிங்கிறத வந்து சோதிக்கிறதுக்காக டீச்சிங் மெஷின் அப்படிங்கிறத ஒன்று வந்து உருவாக்குனவர் வந்து ஸ்கின்னர் தான். அப்போ இதை வந்து ஆன்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. டீச்சிங் மெஷின்னா ஸ்கின்னர். அடுத்து இதை பாருங்கள். இந்த கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆன்சர் வந்து ஈஸி. த இண்டிவிஜுவல்ஸ் அட்டென்ஷன் ஆல்வேஸ் ரிமைன்ஸ் ஆன் ட்ராக். எங்கேயும் எந்த பக்கமும் திரும்பாமல் ட்ராக்லேயே இருக்குது ஒருத்தருடைய கவனம். அண்ட் த ஆக்டிவிட்டி ப்ரொசீட்ஸ் சிஸ்டமேட்டிக்கலாக கரெக்டாக நடக்குது வித்தவுட் எனி சீரியஸ் டிஸ்ட்ராக்ஷன். எந்த பக்கமும் திரும்பலை, கவனம் திசை மாற்றப்படலை அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா சஸ்டெயின்ட் அட்டென்ஷன், நிலைத்த கவனம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கேள்வியில் என்ன கேட்டிருக்கு, ஒருத்தருடைய கவனம் ட்ராக்லேயே இருக்குது, எந்த பக்கமும் திசை மாறலை, திரும்பலை, சிஸ்டமேட்டிக்காக கரெக்டாக நடந்துகிட்ருக்கு, டிஸ்ட்ராக்ஷனும் இல்லை, கவனக்குலைவும் நடக்கலை அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா சஸ்டெயின்ட் அட்டென்ஷன் தான். நிலைத்த கவனம், அதாவது ஒரு சரியான கவனம். இதில் மற்ற பதிலெல்லாம் பாருங்கள். ஸ்ப்ளிட் அட்டென்ஷன்னா அட்டென்ஷனை வந்து 2 பக்கத்துக்கு பிரித்து கொடுக்குறது அப்படிலாம் இருக்கா? அப்படி கிடையாது. ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் அப்படிங்கிறது கவன வீச்சுன்னு சொல்லுவோம். அப்போ கவன வீச்சுங்கிறது இந்த இடத்துல வராது. அதுக்கடுத்து டிவிஷன் ஆஃப் அட்டென்ஷன், கவன பிரிவு அப்படின்னு சொல்லுவோம். சிதறல் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே இங்கே இல்லை. ஆனால் இங்கே என்ன கேள்வியில் கேட்டிருக்காங்க, அவரோட கவனம் கரெக்டாக இருக்குது, ட்ராக்லேயே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு சரியான பதில் வந்து சஸ்டெயின்டு அட்டென்ஷன் தான். இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நம்ம அடுத்து டெஸ்ட்டில் ஒரு சில கேள்விகள் உங்களுக்காக கொடுக்க இருக்கிறோம். அதெல்லாம் தான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட்டு ஒன்று வைக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு லிங்க் தரேன். அதில் நான் ரெடி பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். அந்த லிங்க்கை பற்றி ஒரு வீடியோவில் போட்டு விடுறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அடுத்த சாப்டர் நம்ம வந்து கிளாஸை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி எடுத்த சாப்டர் 4 எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி அடுத்த சாப்டரும் கிளாஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த டிஸ்கஷனில் உங்களுக்கு என்ன கிடைச்சிது, இது வந்து ஓகேவா, பெட்டராக இருக்கா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த உங்களோட கமெண்ட்ஸில் இந்த மாதிரி சொன்னால் தான் எனக்கு தெரியும். ஸோ நம்ம தொடர்ந்து இந்த விஷயம்லாம் தொடர்ந்து இதே மாதிரி நல்ல விதமாக நடக்கணும் அப்படிங்கிறது உங்களோட ஆதரவு கண்டிப்பாக தேவை. ஸோ தொடர்ந்து போவோம். அதனால் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே நீங்கள் என்னோட தாராளமாக பகிர்ந்துக்கலாம். இது வரைக்கும் தொடர்ந்து பார்த்தவங்க எல்லாருக்கும் உடைய நன்றிகள்.